ஆண்டவரே கர்த்தர் நீர் பெரிய காரியத்தை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நல்ல சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல உங்க கையை கொடுத்து பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க பாப்போம். ஆமா, ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சிரிங்க பாப்போம். நல்ல சிரிங்க. இன்னைக்கு ஒரு சிலர் சிரிக்கவே மாட்டாங்க. சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, என்ன ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும் சரி, இந்த சுடுதண்ணி இருக்கு பாத்தீங்களா, சுடுதண்ணி அதை எடுத்து மூஞ்சில ஊத்துன மாதிரியே என்ன செய்வாங்க ஒரு சிலரு இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் வந்து பாருங்க, மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த சிரிக்கிற கேரக்டர்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. யூ ஆர் யூனிக். ஸோ நீங்க வந்து விசேஷித்தமானவர்கள். நீங்க அதான் தாவீது சொல்றாரு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமா. சோ பிரமிக்கத்தக்க அதிசயம். பாத்தீங்களா, ஆண்டவர் ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறாரா. எப்படி செஞ்சிருக்கிறாரா? அவர் ஒருவேளை நினைச்சிருந்தா, அப்பா மனிதர்கள் எப்படி மத்தது எல்லாத்தையும் வார்த்தையினால உருவாக்குனாரோ அதே போல என்ன பண்ணிருக்கலாம். சோ ஒரு மனுஷன் உருவாகட்டும், ஒரு மனுஷி உருவாகட்டும் சொல்லி உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அவர் என்ன செய்யல, வார்த்தையினால உருவாக்கல. ஒவ்வொன்றையும் தன்னுடைய கைகளால என்ன செய்யறாரா, ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சாரு. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, பார்த்து பார்த்து செஞ்சாரு. சோ நீங்களாம் யூனிக். சோ விசேஷித்தமானவங்க. ஒருவேளை இந்த மூக்கு இருக்கு தெரியுங்களா, இந்த மூக்கு, இந்த மூக்கை ஒருவேளை அப்படிக்கா திருப்பி வச்சிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த மூக்கை இப்படி திருப்பி வச்சு உருவாக்கி இருந்தாருன்னா நம்ம ரோட்ல போகும்போது ஒருவேளை மழை பெஞ்சா என்ன நடந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. அதாங்க பிரமிக்கத்தக்க அதிசயம். நீங்கெல்லாம் என்ன கலர்ல வேணாலும் இருந்துக்கங்க, என்ன வடிவமைப்பிலானால் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையுமே என்னையும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் படைத்திருக்கிறார். இதுக்கு மேல ஒரு அதிசயம் வேணுமா? இந்த உலகத்துல தேவன் உண்டாக்கி இருக்கிறார். தேவன் இல்லை என்று மதிகேடன் என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான். தேவன் இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு சாட்சி நீங்களும் நானும் தான். ஒவ்வொன்னையும் பார்த்து உருவாக்கி இருக்கிறார். நம்ம ஸ்ட்ரக்சரை பார்த்த உடனே என்ன செய்யுது, நம்மளை பார்த்த உடனே அப்படி என்ன சொன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதா? ரெண்டு கண்ணை இங்க வச்சதுக்கு போல நெத்தியில வச்சிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? நீங்க நிறைய கண்கள்லாம் இருக்கும், எங்க இருக்கும், யாருக்கு இருக்கும்? அது நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. பார்க்கும் போதே எப்படி இருக்கும்? ஆமா. சோ ஒருவேளை இந்த கை இருக்கு இல்லைங்களா, இந்த பக்கமா இல்லாம அந்த பக்கமா பின்னாடி திருப்பி வச்சிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? இந்த தலையை பின்னாடி திருப்பி வச்சிருந்தா, அதான் பாருங்க, இதுல இருந்தே தெரியுது ஒரு சிருஷ்டிகர் இருக்கின்றார். அந்த சிருஷ்டிகர் நம்மை பார்த்து பார்த்து உருவாக்கி நம்மளை அழகா வடிவமைச்சிருக்கு, டிசைன் பண்ணி இருக்கிறாரு. அப்ப எவ்வளவு அழகுள்ள கர்த்தர் பாத்தீங்களா, எவ்வளவு டிசைன் பண்ணி இருக்கிறார் பாத்தீங்களா. சோ ரொம்ப நல்ல கர்த்தரை நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், தொழுது கொண்டிருக்கும். விசேஷ விதமா என்ன தெரியுங்களா, பிசாசு மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். இந்த குருட்டு நிறைந்த உலகத்துல இயேசுவை அறிந்து கொள்றதே ஒரு பெரிய பாக்கியம். அவ்வளவு காம்படிஷன், அவ்வளவு போட்டி இருக்கு. பார்த்திருக்கீங்களா? இயேசுவின் இடத்துல வர்றதுக்கு ரொம்ப தடைகள் இருக்குது. இந்த தடைகள் எல்லாத்தையும் கர்த்தர் உடைத்து இந்த இடத்துல உங்களை வச்சிருக்கிறாருன்னு சொன்னா அது பெரிய கிருபை, அது பெரிய இரக்கம். அதுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் என்ன செய்யாதுங்க, பத்தவே பத்தாது, போதவே போதாது. நம் வாழ்நாள் முழுக்க அவருக்கு என்ன செய்யணும், நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் என்ன செய்றேன், உம்மை தொழுது கொள்ளுகிறேன்னு சொல்லிட்டு. பேதுரு சொல்றாரு, நான் இங்க எங்க போவாண்டவரே, உம்மிடத்துல தான் என்ன உண்டு, நித்திய ஜீவ வசனம் உண்டு. சோ நித்திய ஜீவன் யாரிடத்தில் உண்டு, இயேசுவின் இடத்துல உண்டு. பரலோகத்திற்கு போவதற்கான வழி யார்தான், இயேசுதான். அந்த இயேசுவிடத்திற்கு வந்ததற்காகவே நம்ம முதலாவது என்ன செய்யணும் தெரியுங்களா, நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. சோ நான் வந்த உடனே ஒரு சப்ஜெக்டை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பாக ஒரு 2 வசனத்தை தேவன் ஞாபகப்படுத்தினபடினால் இந்த வசனத்தை நான் சொல்லி முடிச்சுட்டு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, வேகமாக கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக நம்ம குடும்பத்தை குறித்த ஒரு லெசன்ஸ், அதாவது லெசன்ஸ்ங்கிறத விட ஒரு டீச்சிங்கை நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். பாருங்க, ஒரு ஊர்ல ஒரு நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க. என்ன தண்டனை கொடுப்பாங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஆமா, நான் எப்பயும் போல சொல்றதுதான். ஆமா, நான் எப்பயுமே நான் மட்டும் பேச மாட்டேன், நீங்களும் என்ன செய்யணும், பேசணும். சத்தமா பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, பேசுங்க. அதுக்காக நான் இங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்களா என்ன செய்யக்கூடாது, அங்க பேசிட்டு இருக்க கூடாது. என் கூட தான் பேசணும். நீங்க எல்லாருமே யார் கூட தான் பேசணும்? ஆமா, மத்தவங்க கூட எல்லாம் டூ விட்டுருங்க. என்ன விட்டுருங்க? ஆமா, சரிங்களா? சர்ச் முடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஓகேங்களா? ஆமா, என் கூட பேச போறீங்க, நான் உங்க கூட பேச போறேன். ஓகேங்களா? நான் என்ன சொன்னேன், மரண தண்டனை யாருக்கு கொடுப்பாங்க அந்த நாட்டுல? ஆமா, அது எப்படி தண்டனை கொடுப்பாங்கன்னா, ஒரு விசில் வச்சிருப்பாங்க, மேல வந்து பாத்தீங்கன்னா பிளேட் இருக்கும். சோ பெரிய கத்தி மாதிரி இருக்கும்.
ஒரு பட்டனை தட்டுவாங்க, அது என்ன செய்யும் தெரியுங்களா, நேர கீழே வந்து என்ன செஞ்சிடும், தலையை வச்சோன்னா தலையை வெட்டிடும். புரிஞ்சுங்களா? அப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுப்பாங்க. அந்த ஊர்ல இன்னொரு வழக்கம் இருக்குது. ஒருவேளை மிஷினை ஆன் பண்ணி கூட அந்த கத்தி வந்து வெட்டலைன்னு சொன்னா கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாரு, மன்னிச்சுட்டாரு. கடவுளுடைய துணை அவங்களுக்கு இருக்குது, அதனால அவங்களை விடுதலை ஆக்கிடுவாங்க. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? அப்படி ஒரு 3 பேர்த்த அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. முதலாவது தேவனுடைய ஊழியக்காரரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தர் படிப்பறிவே இல்லாத ஒரு மனுஷன் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க. மூணாவதா ஒரு சயின்டிஸ்ட், ஒரு அறிவியல் அறிஞரை என்ன செஞ்சிட்டாங்க, விஞ்ஞானிய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மொத்தம் 3 பேர். யாரெல்லாம் சொன்னேன்? தேவ மனுஷன், படிப்பறிவு இல்லாதவன், சயின்டிஸ்ட். வெரி குட், சூப்பர். சொன்னீங்களா? இந்த பக்கம் தான் சத்தம் வருது. ஆண்கள்லாம் ஆமா, வீட்டில தான் பேசுறதுக்கு உரிமை இல்லைன்னா இங்கேயும் நீங்க பேசலாம் தைரியமா. நான் உங்களுக்கு உரிமை கொடுக்குறேன். என்ன? ஆமா, நீங்க சந்தோஷமா பேசலாம். சரிங்களா? ஆமா, அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்ப இந்த 3 மனிதர்களையும் உட்கார வச்சிருக்காங்க லைன் பை லைனா. ஃபர்ஸ்ட் தேவனுடைய ஊழியக்காரர் என்ன பண்ண போறாங்க, அந்த மரணத்தை கொடுக்க போறாங்க. அவர் போய் நின்று தன்னுடைய கழுத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி முட்டி போட்டு என்ன பண்ணாரு, ஜோம் பண்ணார். இயேசுவே என்ன பண்ணுங்க, எனக்கு விடுதலை தாங்க, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லி தலையை வச்சுட்டு அந்த ஒரு மனிதன் என்ன செய்யறான், ஒரு பட்டன் போடுறான். அது என்ன செஞ்சு, கத்தி வேகமா வந்து பாதியிலே நின்றுச்சு. ஆஹா, பக்கத்துல இருக்கிற ஆட்களுக்கு என்ன வந்துருச்சு, ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு. ஆஹா, இது என்னடா, அது புதுசா இருக்கே, என்ன ஆயிடுச்சு, கடவுளே காப்பாத்திட்டாரே, உங்க கூட யார் இருக்கிறா, கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவரு, ஆமா என் கூட இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். உடனே அவரை என்ன பண்ணிட்டாங்க, விடுதலை ஆக்கிட்டாங்க. ரெண்டாவது அந்த படிப்பறிவு இல்லாத மனுஷன் என்ன யோசிக்கிறான், ஆகா, அப்ப அவங்க கடவுள் இயேசு அவரை காப்பாத்தி இருப்பானா, நம்மளையும் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து நின்னுட்டு என்ன பண்ணிட்டான், முட்டி போட்டு. படிப்பறிவே இல்லாத மனுஷன் முன்னாடி ஒருத்தர் செஞ்சதை பார்த்துட்டு இவனு என்ன பண்றான் தெரியுங்களா, இயேசுவே என்னை காப்பாற்றுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். உடனே என்ன பண்ணிட்டாரு, தலைய வச்சாரு. அது பாதியில அதே ஸ்டேஜ்ல வந்து நின்றுச்சு. இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அப்ப இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, ஆகா, இவனும் யாருடைய பிள்ளையா இருக்கிறான், தேவனை கடவுள் இருக்கிறாரு, அப்ப விடுதலை ஆக்கலாம்னு சொல்லி இவரையும் விடுதலை ஆக்கிட்டாங்க. மூணாவதா யார் இருக்கிறா, சத்தமா சொல்லுங்க. சயின்டிஸ்ட் வேலையை பார்க்காம இருப்பாரா? உடனே என்ன பண்ணாரு தெரியுங்களா, அந்த மிஷினை என்ன செஞ்சிட்டாரு, 2 கத்தியும் வர்ற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு பக்கத்துல வந்து சொன்னாரு, டே முட்டா பயல்களா, இதை யாரு காப்பாத்தல, கடவுள் காப்பாத்தலடா. ஒரு ஸ்பிரிங் என்ன செஞ்சிருக்குது, ஒரு மாதிரி டைட்டா இருந்திருக்கு, அதனாலதான் என்ன செஞ்சுச்சு, நடுவுல வந்து நின்றுச்சு. இதை சரி பண்ணிட்டீங்கன்னா என்ன செஞ்சிடும், கரெக்டா வெட்டும். இதை விட்டு விட்டு கடவுள் காப்பாத்தினார்னு என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, கதை விட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி வேகமா என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஸ்பிரிங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க. கரெக்ட் பண்ணிட்டு இப்ப யார வெட்ட போறாங்க, சுவிட்ச போட்டனே என்ன ஆயிட்டாரு சயின்டிஸ்ட், அவருடைய தலை துண்டிக்கப்பட்டுருச்சு. பாருங்க, இதுதான் சொந்த புத்தியில பாருங்க, என்ன நிறைய இருக்கு பதில், என்ன அனுபவம். ஆமா, சொந்த லானத்துல. கடவுள் ஏதாவது ஒரு வகையில என்ன செய்வார், காப்பாற்றுவார். ஆனா இவன் என்ன பண்ணிட்டா, சொந்த மூளைய பிரெயினை யூஸ் பண்ணதுனால அங்க என்ன நடந்துருச்சு, அவனுக்கு அவனே மரணத்தை வருவித்துக் கொண்டான். இன்றைக்கும் அநேகர் தங்களுடைய சுய புத்தியினால், சுயத்தினால், சுயமாய் யோசிச்சு என்ன செய்யறாங்க தெரியுமா, ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறதுனால பிரச்சனையில போய் மாட்டிக்கிறாங்க. ஆனால் என்றைக்கு தேவன் மீது விசுவாசம் வைத்துட்டு படிப்பறிவு இல்லாவிட்டாலும் பிளாங்கா நடந்து போறாங்களோ அவர்கள் காக்கப்படுவார்கள். இல்லையா? அப்ப விசுவாசத்தை இன்னும் என்ன செய்யணும், நீங்க வளர்த்துக்கணும். கேள்வி என்ன செய்யணும், விசுவாசம் எதனால் வரும், கேள்வி எதுல இருந்து வரணும். ஆமா, கேள்வி கேட்கறது நல்லது. ஒரு சிலர் எக்ஸ்ட்ராடினரியா கேட்பாங்க, எங்க கேட்கணுமோ அங்க கேட்கணும். கேட்கறதுக்கு உங்களுக்கு விடையே கிடைக்கலனாலும் நம்பி பாருங்க, இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார். அப்ப விசுவாசத்துல வளரணும். பக்கத்துல சொல்லுங்க, விசுவாசத்துல வளருங்க. ஆமா, இன்னும் சிலர் என்ன செய்வாங்க தெரியுங்களா, விசுவாசத்தை நான் பைபிள் வசனத்தின் மூலமாக நான் மேற்கோள் காட்ட விரும்புகின்றேன். எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வேகமாக வாசிங்க பாப்போம். முதல் காரியத்தை மட்டும். ஓகே, விசுவாசத்தில் வாசிங்க வாசிங்க வாசிங்க. விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது. போதுங்கம்மா. பாருங்க, இங்க பவுல் அழகா சொல்றாரு, விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு. சோ விசுவாசத்துல எப்படிப்பட்டவன் தீமோத்தேயு, உத்தம குமாரன். அந்த தீமோத்தேயு மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஃபெய்த்ல வளரணும். விசுவாசி விசுவாசி விசுவாசின்னு சொன்னா போதாது,
விசுவாசத்துல வளரணும். பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, விசுவாசின்னு சொன்னா போதாது, விசுவாசத்தை வளருங்க. பக்கத்துல ஆண்கள்லாம் பார்த்து சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, விசுவாசி விசுவாசின்னு சொன்னா போதாது, விசுவாசத்துல வளரணும். சொல்லுங்க தம்பி, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆமா. சோ அடுத்து இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று இங்க பவுல் எழுதுகிறார்னு சொன்னீங்கன்னா, தீமோத்தேயு அதே அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிக்கலாம். கற்பனையின் பொருள் என்னவெனில், ம். சுத்தமான இருதயத்திலும் நல் சுத்தமான மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அடுத்து வாசிடுங்க. இவைகளை சிலர் நோக்காமல் ம். வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். பாருங்க, இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயம். எல்லாரும் சொல்லுங்க. நிறைய இடத்துல சுத்தமான நல்லெண்ணங்கன்னு சொல்லுவாங்க, அப்படித்தானே? ஆமா, அது மாதிரி ஒரு சுத்தமுள்ள இருதயம் வேண்டும் உங்களுக்கும் சரி. ஒரு சுத்தமுள்ள இருதயத்துல அடுத்து என்ன வேணும்? நல் மனசாட்சி. சத்தமா சொல்லுங்க. நல் மனசாட்சி. இன்னொரு முறை சத்தமா சொல்லுங்க. அடுத்த வசனம் முக்கியமான ஒரு காரியம், மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. மாயமற்ற, இந்த மூணுல இருந்தும் பிறக்கணும். என்ன பிறக்கணும்? ஃபர்ஸ்ட் சுத்தமுள்ள இருதயம், 2 நல் மனசாட்சி, 3வது மாயமற்ற விசுவாசம். மாயமற்ற விசுவாசம்னா என்ன தெரியுங்களா? ஆய் பூயின்னு வாய் நிறைய பேசுவாங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க? ஐயோ என்ன நடக்கும், தனக்குத்தானே குழம்பிக் கொள்வார்கள். தனக்குத்தானே என்ன செஞ்சுக்குவாங்க? குழம்பிக் கொள்வாங்க. அப்படி குழம்பிக்கிட்டோம்னா மாயமற்ற விசுவாசம். அல்லேலூயா. அப்ப மாயமற்ற விசுவாசத்திலும் இருந்து என்ன செய்யணுமா? பிறக்கிறதே அன்பு. அன்பு இவைகளை சிலர் நோக்காமல் என்ன பண்ணிட்டாங்க? எதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க? வீண் பேச்சு. சொல்லுங்க பாப்போம். வீண் பேச்சுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வீண் பேச்சு இடம் கொடுக்காதீங்க. ஆமா. சோ தேவையில்லாத பேசுறது, தேவையில்லாத எதை பேசுறது? யார பத்தியாவது புரணி. எங்க ஊர்ல புரணின்னு சொல்லுவாங்க, உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க? அதே தானா? சோ எல்லா ஊருக்கும் பொருந்தும். அப்ப புரணி பேசுறது. புரணினா என்னது? இல்லாத நேரத்துல இல்லாதவர்களை குறித்து பேசுவது, அது தப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மற்றவர்களை குறித்து பேசுறது தப்பு. சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பாப்போம். ஆமா. சோ அப்படி பேசாம என்ன பண்ணணுமா? சுத்த இருதயம் வேணும். மத்தவங்களை குறித்து நீங்க பேசுனீங்கன்னா அங்க என்ன இல்ல? சுத்தம் இல்ல, சுத்தம் இல்ல, சுத்தம் இல்ல. அடுத்து நல் மனசாட்சி. அப்புறம் என்னதுல? விசுவாசமும் இல்ல, அன்பும் இல்லாதவர்கள் தான் இந்த காரியத்தை குறித்து என்ன செய்வார்கள்? செய்வார்கள். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ அடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் வேகமாக நம்ம பாடத்திற்குள்ளாக நம்ம அடுத்த ஒரு காரியத்துக்குள்ளாக நம்ம போகலாம். வந்த உடனே பார்த்தேன், உங்க சர்ச்ல என்ன பிரச்சனை இருக்கு? என்னங்க பிரச்சனை இருக்கு? சத்தமா சொல்லுங்க. இட பிரச்சனை. என்னது? ஆமா. சோ இப்படி உட்கார்ந்து இருக்கிறது நமக்கு நல்லா இருக்கா, இல்ல சர்ச்சை கட்டுறது நல்லா இருக்குங்களா? நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன்னு சொன்னா, எனக்கே இந்த ஆசை இருக்குன்னு சொன்னா, இங்க சர்ச்ல ஒரு மெம்பரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு யாருக்கு ஆசை இல்லாம இருக்குமா என்ன? நிச்சயமா ஆசை இருக்கும் தானே. ஆசை இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யாரெல்லாம் இந்த சபையை கட்டணும்னு சொல்லி ஜெபிக்கிறீங்க அவங்கள கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். வெரி குட், சூப்பர். இப்படித்தான் பாருங்க, ஒரு சர்ச்லயும் சர்ச் கட்டணும்னு சொல்லி பிளான் போட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மேல ஓடு, என்னது, ஓட்டுனால போடப்பட்ட சர்ச். அங்கங்க ஓட்டையா கிடக்குது. பாதி உடஞ்ச ஓடெல்லாம் அங்கங்கேயுமா என்ன செஞ்சுட்டு இருக்கு? நின்னுகிட்டு இருக்குது. உடனே இந்த பாஸ்டர் சொன்னாரு, எல்லாரும் என்ன செய்யுங்க? செயல்படுவோம், இந்த சர்ச்சை என்ன செஞ்சிருவோம்? புதுசா கட்டுவோம்னு சொன்னாரு. யாரும் என்ன செய்யல? கேட்ட பாடு இல்ல. உடனே இவர் என்ன யோசிச்சாரு? பேச ஜெபத்தை ஏறெடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சபையை கட்டுவதற்கென்று விசேஷித்தமான உபவாச ஜெபம் போட்டார். உடனே ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? ஆகா, ஜெபிக்க போறோம், நம்ம என்ன செய்ய போறோம், ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. வந்து உட்கார்ந்து என்ன செய்றாங்க? நல்ல பாட்டு பாடுறாங்க, நல்ல ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ ஒரு மனுஷன் எந்திரிச்சு என்ன செஞ்சிருக்காரு? ஆண்டவரே என்ன பண்ணுங்க, இந்த சபையை கட்ட உதவி செய்யுங்க ஆண்டவரே. பலரை ஆண்டவரே பண தேவையை கொடுத்து உதவி செய்யுங்க ஆண்டவரே. அநேகரை எழுப்புங்க ஆண்டவரே, கொடுத்து தாங்குகிறவர்களை அப்படின்னு சொல்லி ஜெபிக்க மேல தொங்கிக்கிட்டு இருந்த ஓடு வந்து அவர் மண்டையில வந்து பட்டார்னு விழுந்துருச்சு. தலையில வந்து விழுந்த வேகத்துல அடிப்பட்ட உடனே தேய்ச்சிக்கிட்டே சொன்னாரு, ஆண்டவரே இந்த சபையினுடைய பாதி செலவை நான் எடுத்துக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டாராம். அல்லேலூயா. உடனே அடுத்த மனுஷன், இன்னொரு மனுஷன் என்ன செஞ்சாரு? பாதி தேவை சந்திக்கப்பட்டுருச்சு இல்லையா, மீதி தேவை சந்திக்கப்படணும் இல்லைங்களா? இன்னொரு மனுஷனை ஜெபிக்க சொன்னா அந்த மனுஷன் ஆண்டவரே எப்படி
அந்த பாதி ஓடு விழுந்து அவர் என்ன செஞ்சிட்டார், பாதி தேவை சந்திக்கப்பட்டதோ மீதி பாதி ஓடு அங்கனக்குள்ளேயே இருக்க ஆண்டவரே, அவர் மண்டையிலே மீதி ஓடு விழுகட்டும் ஆண்டவரே, முழு தேவையை என்ன செய்யட்டும், சந்திக்கப்படட்டும் அப்படின்னாராம். அப்ப பாருங்க, சபை கட்டுவது என்பது ஜெபிக்கிறது முக்கியம், ஆனா என்ன செய்யணும், செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எடுத்தவங்க வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம், யாத்ராகமம் 33:21, 35:21, 35:21. பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். பாருங்க, இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்காக ஆண்டவர் பிளான் கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துட்டாரு? சத்தமா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. யார்கிட்ட கொடுத்தாரு? மோசே கிட்ட கொடுத்துட்டாரு. சோ இந்த சர்ச்சுக்கு ஒரு பிளான் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். சரிங்களா? ஒரு சர்ச் இப்படிதான் கட்டணும்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாரு, உங்க பாஸ்டையா உங்களுக்கு கொடுத்திருப்பார். அப்படித்தானே? ஆமாவா இல்லைங்களா? ஆமா. சரிங்களா? இத எங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க? ஜனங்கள் மத்தியில சபையில என்ன செய்றாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அங்க பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் மோசேயின் சமூகத்தை விட்டு புறப்பட்டார்கள். இப்ப என்ன செஞ்சாங்க, அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டுட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க தெரியுங்களா? அங்க நல்ல கவனிங்க, எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி, வருஷம் வருஷம் அல்லது அடிக்கடி நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம், ஒரு சபையை கட்டணும் கட்டணும் கட்டணும்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாராலும் என்ன செய்ய முடியாது, சபையை தாவீதே நினைச்சாலும் என்ன செய்ய முடியல, கட்ட முடியல. அவர் நினைச்சாரு, நான் கட்டுற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், கட்டாந்தரையில தான் படுத்து கிடப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு. ஆனா ஆண்டவர் என்ன செய்யலங்க, அந்த பாக்கியத்தை, அந்த சாக்கியத்தை கொடுக்கல. யாருக்கு கொடுக்கிறாரு? சாலமோனுக்கு கொடுக்கிறார். அதே மாதிரிதான் ஆலயத்தை கட்டுகிற பணியை எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாரு. யாரை பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக இருக்கலாம் அவங்களை கொண்டுதான் நடத்துவார். இங்க அப்படிதான் போட்டிருக்கு பாருங்க. எவர்களை அவர் இருதயம் எழுப்பி, மோசே போய் சொல்லிக்கிட்டே இருக்கல, தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கல. நல்லா புரியுதுங்களா? அவங்க ஹார்ட் அவங்களையே என்ன செஞ்சான், எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ. பாருங்க, அவங்க ஆவி என்ன செய்யும், கட்டணும்னு சொன்னா உற்சாகம் வரும். அந்த உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசாரிப்பு கூடாரத்தின் வேலைகளுக்கு என்ன செஞ்சாங்களாம், கொடுத்தாங்க. கொடுக்கிறது மட்டும் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, 26வது வசனத்துல, எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் நாண எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை என்ன செஞ்சாங்க, பிரித்தார்கள். அப்ப என்னன்னா, சபை கட்டுமான பணியில ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, செயல்படவும் செய்யணும். பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, செயல்படுங்க. ஜெபிக்கிறவங்களா மாத்திரம் இருக்காதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்கள்லாம் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, செயல்படுங்க. ஆமா, எப்படிதான் செயல்பட முடியும்? பணத்தை மட்டும் வாங்க கொடுக்க முடியும்? நோ. உங்க பணம் மட்டும் இல்ல, முதலாவது உங்களுக்குள்ள ஆர்வம் வேணும். எங்களுக்கு சபை கட்டணும்னு சொல்லி முதல்ல என்ன உங்களுக்கு வேணும், ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, எந்த வகையில நான் என்ன செய்ய முடியும், சபைக்கு உதவி செய்ய முடியும்? என்னுடைய உடல் உழைப்பை கொடுக்க முடியுமா? என்கிட்ட இருக்க பணத்தை கொடுக்க முடியும்? இன்னும் அங்க உள்ள வசனத்தெல்லாம் வாசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 22வது வசனம், மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும், யாரெல்லாம்? ஸ்திரீ புருஷர் யாவரும் என்ன பண்ணாங்களா? அஸ்த கடங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆமா, கழுத்துல கிடக்கிறது, கையில கிடக்கிறதெல்லாம் எதுக்கு கொடுத்தாங்க? ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவது. ஆசாரிப்பு கூடாரம் பெயர்க்கப்பட்டு இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே போறதுக்கே அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்கிறாங்கன்னா, இப்போ நீங்க கட்டக்கூடிய ஆலயம் என்றென்றைக்கும் என்ன செய்யும், நிலைத்திருக்கக்கூடியது. அதனால என்ன செய்யுங்க, நாண எழுப்புதல். நாண எழுப்புதலோடு கூட நீங்கள் செயல்படும் போது நிச்சயமா சொல்ல முடியும், இந்த நெருக்கத்துல இல்ல, விசாலத்துல ஆண்டவர் கொண்டு போவார். நீங்க விசாலத்துக்கு கொண்டு போவதற்கு தேவன் உங்களுக்குள்ள என்ன செய்றாரு, ஒரு நாண எழுப்புதலை போட போறாரு. கண்ணை மூடி நம்ம செபிக்கலாமா ஒரு நிமிஷம்? ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். முதலாவது விசுவாசம். ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு. ரெண்டாவது நாண எழுப்புதல். சபை கட்டுவதற்கென்று நான் எதையாகிலும் செய்ய வேண்டும் ஆண்டவரே என்கிற ஒரு உற்சாகம் வேணும். ஏன் இன்னும் ஆரம்பிக்காம இருக்கீங்கிற கேள்வியை கேட்கணும். நீங்க பாஸ்டர்ட்ட கேட்கணும், ஏன் ஏன் என்னாச்சுங்க, என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், ஒரு திட்டம் போட்டு
செயல்படும் போதுதான் அது வெற்றிகரமாக தேவன் முடிப்பார். நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா ஆண்டவர் பல அடிகள் எடுத்து வைப்பார். அந்த ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு தான் தயக்கமா இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு அடி எடுத்து வச்சு பாருங்க, பல அடிகளை நான் எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லுகின்றார். நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம், என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம்னு. ஆனா நீங்க யோசிக்காம விசுவாசம் என்ன செய்யும்? எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். ஆண்டவரிடத்துல எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? நான் விசுவாசத்திலே உறுதியுள்ளவனாக மாற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சபையில நான் செயல்படுகிறவனாக இருக்க வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி செயல்படுகிறவர்கள் கண்ணை மூடி உங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நாண எழுப்புதல் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டக்கூடிய ஆண்டவரே கட்டுமானத்திற்கு என்னென்னலாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்களோ ஆண்டவரே, நாங்களும் அதே போல உற்சாகம் உள்ளவர்களாக, ஆவியிலே ஆண்டவரே உற்சாகம் உள்ளவர்களாக நாங்கள் செயல்பட வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி உங்க தலையில கை வச்சு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க பாப்போம். எங்கள் அன்பு தகப்பனே ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல ஒரு மகிமையான ஆலயம் எழும்பப்பட போகிறது. அதை நாங்கள் விசுவாசத்திலே பார்க்கிறோம். நாங்கள் கண்களிலே பார்த்ததை நீர் அதிசீக்கிரமாய் ஆண்டவரே நாங்கள் தொட்டு பார்க்க போகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அதை அனுபவிக்க போகிறோம் ஆண்டவரே. நீர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சோ நிச்சயமா உங்க கண்கள் என்ன செய்யணும்? விசுவாசத்தோட பார்க்க போறீங்க. சபை இப்படி இல்ல, இனி எப்படி இருக்க போகுது? அதை தொட்டு பார்க்க போறீங்க, அதை ரசிச்சு பார்க்க போறீங்க, அதை ருசிச்சு பார்க்க போறீங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை எப்ப செய்வார் தெரியுங்களா? நாம செயல்படும் போது செய்வார். அல்லேலூயா. ஏன் லேட் ஆகுது சர்ச் கட்ட? ஏன் லேட் ஆகுது? சத்தமா சொல்லுங்க. செயல்படாம இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பேசுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க? ஆமா, சர்ச்சை எப்ப கட்ட போறோம், எப்படி கட்ட போறோம்னு சொல்லி பேசுங்க. அடுத்து என்ன பண்ணுங்க? செயல்படுங்க. புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் பக்கத்துல கூட பார்த்து நல்ல கை கொடுத்து சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் பேசுங்க. ஆமா, சர்ச் கட்டுறதை பத்தி பேசுங்க. ஐயா மாதிரிலாம் கை கொடுங்க, சும்மா கொடுங்க. ஆலயம் கட்டுறது தானே. ஆமா. சோ அடுத்தது என்ன சொல்லுங்க? செயல்படுங்க. ஆமா ஆமா ஆமா, கையை கொடுத்து சொல்லுங்க, செயல்படுங்க. சின்ன பிள்ளைங்களா சொல்லுங்க, செயல்படுங்க. ஆமா, சரியா? இப்ப செயல்படும் போது நிச்சயமா சொல்ல முடியும். எத்தனையோ இடத்துல நாம் பெரிய சாட்சி எல்லாம் கேட்டுக்கிறோம். கோயம்புத்தூர்ல ஒரு ஃபுல் காஸ்பல் சர்ச் போயிருந்தோம். பாத்துக்கங்க, சாதாரணமா அந்த பாஸ்டர் என்ன சொன்னாரு, 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செட்டு போடலாம்னு ஆரம்பிச்சோம் தம்பி அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன செஞ்சாங்களா, ஜோம் பண்ணிட்டே இருந்தாங்க. அவர்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கூட கொடுக்குறாரு. நார்கோல் பாஸ்டர் அங்க போய் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. 1 லட்சம் ரூபாய் கூட கொடுக்கறதுக்கு அவருக்கு என்னதுல வழியில அதுக்கு ஜோம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்த ஒரு திட்டத்தை என்ன செஞ்சாரு, ஒரு இன்ஜினியர் வந்தவரு, ஐயா போடுறீங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? ஒரு நல்ல சபையாயிருந்தா அவரு விசுவாசத்துல என்ன செஞ்சிட்டாரு? 10 லட்சம். அடுத்து கொஞ்ச நேரத்துல இன்னொரு இன்ஜினியர் வந்தவர் என்ன சொல்றாரு, ஐயா என்னங்க இப்ப டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சுங்க, பெருசா போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 50 லட்சம் பட்ஜெட். என்னடா இது, ஒண்ணுமே இல்ல. என்ன செஞ்சாங்க? அடுத்து 1 கோடி போட்டு, அடுத்து 1.5 கோடி போட்டு, கிட்டத்தட்ட பாருங்க, ஆண்டவர் அவர் சொல்றாரு, கண் கலங்கி சொல்றாரு, நான் நினைத்து பார்ப்பதற்கு மேலாக 1.5 கோடிக்கு சர்ச்சை கட்டுறதுக்கு உதவி செஞ்சிருக்காரு. இன்னைக்கு ஃபுல் ஏசி சர்ச் பயங்கரமா இருக்குது. ஒவ்வொருக்கும் தனித்தனி ஹால்ஸ் இருக்குது, மீட்டிங் ஹால்ஸ் இருக்குது, சர்ச் இருக்குது, சின்ன சாப்பல் இருக்குது, பெண்கள் கூடி ஜெபிக்கிறதுக்கு அறை இருக்குது, ஊழியக்காரங்க வந்தா தங்குறதுக்கு இடம் இருக்குது, சண்டே ஸ்கூலுக்கு தனியா இருக்குது, சமைக்கிறதுக்கு 3வது மாடியில கொண்டு போய் அப்படியே ஒரு ஓட்டை போட்டு வச்சிருக்காங்க. அதுல இருந்து என்ன செய்வாங்க, டைனிங் ஹால்ல சாப்பாடு இறக்குற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி, எப்பங்க ஒன்றுமே இல்லாததிலிருந்து தேவன் அற்புதம் செய்திருக்கிறார். நம்ம சபையும் ஆண்டவர் கட்ட போகின்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். சோத்திரம் 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 ஆண்டவரே. நான் இதே விசுவாசத்தோட நீங்க செயல்படுங்க. நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார். நம்ம இப்பொழுதும் கூட ஒரு சின்ன காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஒரு குடும்பத்தை குறித்து யோசுவா என்ன, நானும் என் வீட்டாருமோ வென்றால், சத்தமா சொல்லுங்க, நானும் எல்லா குடும்பமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம், நானும் என் வீட்டாருமோ வென்றால். ஆமா, சோ இந்த யோசுவா சொன்ன மாதிரி குடும்பத்தை குறித்து தான் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை பார்க்க போறோம். காலை தினத்துல பிள்ளைகளை குறித்து நம்ம பார்த்தோம். வந்தவங்களுக்கு தெரியும் பிள்ளைங்க எப்படி, யார் கொடுக்கப்பட்டாங்க, அது எப்படி வளர்க்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனா இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஃபண்டமெண்டல் அஸ்திபாரம் யார் தான்? பெற்றோர். பெற்றோர் பிள்ளைகள் சேர்ந்தா அதுக்கு பேர் என்னது? சத்தமா சொல்லுங்க, குடும்பம். இங்க சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகள், பாஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்தா அதுக்கு பேர் என்னது? சத்தமா சொல்லுங்க, இதுவும் ஒரு குடும்பம், அதுவும் ஒரு குடும்பம்.
புரிஞ்சுங்களா? அது மாம்சீகமான குடும்பம், இது ஆவிக்குரிய குடும்பம். ரெண்டு குடும்பமும் என்னதான், ரெண்டு கண்ணு மாதிரி தான். ஒரு கண்ணை குத்துனாலும் இன்னொரு கண்ணுக்கு என்ன செய்யும், வலிக்கும். இன்னொரு கண்ணை குத்துனா இன்னொரு கண்ணுக்கு என்ன செய்யும், வலிக்கும். புரிஞ்சுங்களா? அப்ப பாருங்க, தேவன் குடும்பத்தை உருவாக்கிய நோக்கம் என்ன, அதுதான் கேள்வி. உங்ககிட்ட ஒரு கேள்வி, குடும்பத்தை ஏன் உருவாக்குனார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா என்ன செய்வோம் நம்ம? எதுக்கு உருவாக்குனாருங்க, அவர் விசாம வேலை இல்லாம பொழுது போகாம உருவாக்கிட்டாரோ அப்படின்னு நீங்க என்ன செய்வீங்க, நினைப்பீங்க. ஆனால் வேதாகமத்திலே ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கிறது, குடும்பத்தை என்ன செய்கிறார் தெரியுங்களா? ஒரு நோக்கத்தோடு உருவாக்கி இருக்கிறார், ஒரு வேல்யூபிளாக உருவாக்கி இருக்கின்றார். இங்க வசனம் சொல்லுகின்றது, பிரசங்கி 4:12. யாராவது ஒருத்தவங்க எடுத்து வேகமா வாசிங்க பாப்போம். ஹலோ. பாருங்க, முப்பரி நூலாக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கின்றார், உருவாக்கி வைத்திருக்கின்றார். என்ன நூலா உருவாக்கி வச்சிருக்கிற குடும்பத்தை? முப்பரி நூல். முப்பரி நூல்னா எத்தனை நூல்? 3 நூல். சரிங்களா? இப்போ ஒரு குடும்பமா யாராவது வந்திருக்கீங்களா? கப்புள்ஸா யாராவது வந்திருக்கீங்களா? கை உயர்த்துங்க பாப்போம். கப்புள்ஸா யார் வந்திருக்கீங்களோ வேகமா கை உயர்த்துங்க பாப்போம். கப்புள்ஸா வந்தவங்க கை உயர்த்துங்க பாப்போம். சரி, உங்களுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். ஒரு கப்புள்ஸ் அப்படியே முன்னாடி வந்துருங்க பாப்போம். யாருடைய ஐக்கியம் இருக்குன்னு நம்ம பாத்துடலாம். சரிங்களா? ஆமா, வீட்டுக்காரர் தேடுறாங்கன்னு. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் பாஸ்டர் பாஸ்டமாவே கோர்த்து விட்டு நம்ம எல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன இது நல்லா இருக்கு பிரதர், அடுத்த வருஷம் நீங்க வருவீங்க. ஆமா, வாங்க வாங்க வாங்க, முன்னாடி வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க. இங்கனக்குள்ள நின்னுக்கலாங்களா? கொஞ்சம் தள்ளி, கொஞ்சம் மட்டும் இந்த முன்னாடி இடம் இருக்கு சிஸ்டர். ஆனா நீங்களும் வந்துருங்க, உங்களுக்கு ஒரு போட்டி வச்சு பாத்துற போறேன்னு. ஆமா அக்கா, ஒன்னும் கவலைப்படாதீங்கக்கா. போட்டினாலே யாருதான் ஜெயிப்பாங்க? பெண்கள். இங்க பாருங்க, அக்கா எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் போட்டி நடந்தா யார் தான் ஜெயிப்பாங்க? பெண்கள். சரி, ஒரு நல்ல ஒரு போட்டி தான். சரிங்களா? ஒரு ஆரோக்கியமான போட்டி தான். பார்த்து பயப்படாதீங்க, ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. என்னண்ணே உங்க பேர் என்ன? சின்ராஜ். உங்க பேருக்கா? சீலா. சரி, ஓகே. இவங்க எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவாங்க. அப்படிதானக்கா? ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும் எதையும். ஆமா, பண்ணாதான், ஜாலிக்காக தான் பண்ண போறோம். என்ன எல்லாருக்கும் சேர்த்து தான். என்ன? ஆமா. என்னண்ணே அது கூட பயந்துகிட்டே பிடிக்கிறாரு பாருங்களேன். என்ன அண்ணே, நல்லா தைரியமா பிடிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப 2 பேரும் இழுக்க போறீங்க. சரிங்களா? யார் வின் பண்றீங்கன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, ரெடியா? நீங்களாம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஓகேங்களா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். இல்லங்க இல்லங்க இல்லங்க, என்ன நீ வந்துருச்சா? என்னடா அது? ஏன் பிரதர் வந்துருச்சு? இழுக்க சொன்னீங்க, இழுத்துட்டேன். சரி, நீங்க? நானும் விடாம புடிச்சு இழுத்துக்கிட்டே இருந்தேன், அவரும் இழுத்துக்கிட்டே இருந்தாரு. கடைசியில கயிறு பிஞ்சு என்ன காச்சு? அறுத்துருச்சு. ஆமா. சோ இங்க கவனிங்க, இந்த சிங்கிள் நூலா இருக்கிறனால என்ன செஞ்சிருச்சு, அறுத்துருச்சு. இன்னொன்னு கவனிங்க, அவர் இழுத்தாரு, நான் என்ன செஞ்சேன்? இதுதான் என்ன தெரியும் அக்கா, ஸ்போர்ட்டிவா சொல்றேன். சரிங்களா? ஆமா, அவரும் இழுத்தாரு, நானும் என்ன செஞ்சேன்? இழுத்தேன்னு சொல்லும் போதுதான் இங்க என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னா 2 துண்டாக மாறி விட்டது. இதே போலதான் குடும்பத்திலையும் என்ன தெரியுங்களா, அவர் செஞ்சா நானும் செய்வேன், நான் செஞ்சா அவரும் செய்வோம்னு சொன்னோம்னா அங்க என்ன செஞ்சிடும், குடும்பம் 2 ஆகிரும். அப்போ ஒருவேளை அவர் இழுக்கும் போது இந்த அக்கா என்ன செஞ்சிருக்கலாம், போயிருக்கலாம். ஆனா போட்டின்னு சொன்ன உடனே, போட்டினாலும் என்ன தெரியுங்களா, பிசாசு இப்படிதான் நூதனமா விளையாடுவான். போட்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவான், இப்படித்தான் இழுக்க வச்சிருவான். புரியுதுங்களா? இந்த கயறுங்கிறது தான் குடும்பம் மாதிரி. இந்த குடும்பம் தான் என்ன செய்யுது, கணவனையும் மனைவியையும் இணைக்கிறது. யாரை இணைக்குது? மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையுமே இணைக்குது. சரிங்களா? அப்ப இந்த குடும்பத்துல ஈகோ, போட்டி இருந்துச்சுன்னா என்னவாயிரும், அறந்துரும். சரி, ஒருவேளை இந்த அக்கா தான் இருக்கிறாங்க, பரவாயில்லங்க, என் மனைவி தானங்க, என்னுடைய பாதி சரீரம் தாங்கன்னு இவர் ஒருவேளை என்ன செஞ்சிருக்கலாம், விட்டு கொடுத்து போயிருந்தா அது அக்காமையாவது இருந்திருக்கும். ஆனா இங்க என்ன நடந்துருச்சு, நான் இழுத்தா நீயும் இழுப்ப, நீ இழுத்தா என்ன செய்ய, இங்க விட்டு கொடுக்காத எண்ணம் எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பம் அருந்து போய்விடும். அப்ப முப்பரி நூல் யார் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் கவனமா படிங்க. இது வந்து இதுதான் அக்கா, புடிச்சுக்கோங்க அக்கா, நல்ல இழுத்து.
சத்தமா சொல்லுங்க. அண்ணன். சரிங்களா? கணவன். கணவன் என்கிற ரோல். இதுக்கு நடுவுல இன்னொரு ரோல், இன்னொரு கயர் இருக்குது. இந்த கயர் சேர்ந்தாதாங்க உங்க குடும்பங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறும். யார் தெரியுமா? கர்த்தர். யாருங்க? கர்த்தர். கவனிங்க, என்னைக்கு இந்த கயரும் அந்த கயரும் ரெண்டையும் ஜாயின் பண்ண முடியுமா? ரெண்டையும் திரிக்க முடியுமா? ரெண்டு கயிறை திரிக்க முடியுமா? திரிக்க முடியும். அக்கா திரிச்சு பாருங்க பாப்போம். ரெண்டு கயிறு ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி பாருங்க பாப்போம். ரெண்டு கயிறை திரிச்சு பாருங்க பாப்போம். முடிச்சு போட வேணாம், திரிச்சு பாருங்கண்ணே. திரிக்கிறதுனா தெரியுதுங்களா? ஒரு கட்டுற மாதிரி கட்டுவாங்களே, திரிச்சு பாருங்க. இல்ல பின்னுவாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி பின்னி பாத்தீங்கன்னா என்ன செய்யும்? இப்பயும் இழுத்து பாருங்க, என்ன செஞ்சிடும்? ஸ்ட்ராங்கா இருக்காது. ஆனா மூன்றாவதாக கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவுல யாரு வரணுங்க? இதை பிடிச்சுக்கோங்க சிஸ்டர், இதை பிடிச்சுக்கோங்க, இதை நீங்க இப்ப இந்த மூணு ஜாயின் பண்ணும்போது ஒண்ணு பின்னி இருக்கும். எப்படி இருக்கும்? இந்த கயிறு பாத்திருக்கீங்களா? அந்த பாத்திருக்கீங்களா? இங்க மூணு கயிறு என்ன செய்யும் தெரியுங்களா? ஒண்ணு சேர்ந்து பின்னி இருக்கும். எந்த கயிறு யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அந்த கயிறை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? அப்ப இந்த குடும்பத்திலையும் அதே மாதிரிதான். நல்ல கவனிங்க. கணவன் மாத்திரம் தான் பேசலாம் இல்ல, மனைவி மாத்திரம் தான் பேசலாம் இல்ல, இவர்கள் எல்லாரும் கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது அந்த கயர் குடும்பம் தான் பேசல். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, கணவன் மனைவியுடைய உறவுக்குள்ள யார் வரணும்? கர்த்தர் வந்தாருன்னா ஒண்ணுமா இருந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். கர்த்தர் இல்லனா என்ன செஞ்சிடும்? அருந்து போய் குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அக்கா உட்காந்துக்கங்க அக்கா. தேங்க்யூக்கா. ஏதாவது பிரைஸ் ரைஸ் வச்சிருக்கீங்களா? சரி, பரவாயில்ல. அந்த அக்காவுக்கும் அந்த அவங்களுக்கு குடும்பத்திற்கு சூப்பர். சரி ஐயா, பாருங்க ஒரு அழகான வசனம் கொடுத்துறேன். இந்தாங்கக்கா. என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லுங்க. கையை தட்டிடுங்க பாப்போம். கையாலேயே அண்ணனுக்கு கொடுத்துருங்கக்கா. சூப்பர், வெரி குட். சோ அப்ப நல்லா கவனிங்க. ஒரு சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், விளையாட்டாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி மாத்திரமல்ல, கர்த்தரும் இணைந்து கொள்ளும் போதுதான் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த குடும்பத்துல கர்த்தர் இணைந்து கொள்ளவில்லையோ அந்த குடும்பம் இழுபறியா இருக்கும், இல்லைன்னா பிரிஞ்சு போயிடும், சண்டை போட்டுருவாங்க. அப்ப நீங்க கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகியிருந்தாலும் சரி, கர்த்தரோடு இணைந்து கொள்வீர்கள் என்றால் அந்த குடும்பம் ஸ்ட்ராங்கா மாறிடும். பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, அல்லது உங்க மனைவி எல்லாம் வந்திருப்பாங்கன்னு சொன்னாங்கன்னா சொல்லுங்க. அங்கங்க இருந்து பார்த்து அப்படியே கண்ணுல சிக்னல் கொடுப்பீங்க இல்லைங்களா? ஆமா, என்ன குடும்பம் தானே. ஆமா, அவர் என்ன செய்யறாரு ஏது செய்யறாரு, இங்கிட்டு இருந்து என்ன செய்வாங்க, மனைவி என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்க கண்ணுல. அது மாதிரி அங்க பாருங்க சிக்னல் வந்துருச்சு. அண்ணே உங்களுக்கு தானே பாத்துக்கீங்கன்னா சிக்னல் வந்துருச்சு, கேளுங்க நல்லா அப்படின்னு. ஆமா, இது ரெண்டு பேருக்குமே பொருந்தும், ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது. புரிஞ்சுங்களா? இது யாருக்கெல்லாம் பொருந்தும்? ரெண்டு பேருக்குமே பொருந்தும். ஏதோ கணவன் மட்டும்தான் மனைவி மட்டும்தான் இல்ல, ரெண்டு பேரும் யாரோட இணைக்கணும்? கர்த்தரோட இணைக்கணும். அப்படி இணைச்சு பாருங்க, உங்க குடும்பம் என்ன செய்யப்படும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்து பாருங்க, தேவன் தம்முடைய சாயலாக என்ன செஞ்சாரு? மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அவர் என்னவாக சிருஷ்டித்தார்? ஆணும் பெண்ணுமா தான் சிருஷ்டித்தார். புரியுதுங்களா? எதுக்காக தேவன் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதுக்கு நல்லதல்ல ஏற்ற துணை. என்னது? சத்தமா சொல்லுங்க. அது யாருக்கு ஏற்ற துணை? கணவனுக்கு. சத்தமா சொல்லுங்க. நீங்க யோசிச்சு பார்க்கலாம், ஏற்ற துணையா நீங்க இருக்கீங்களா? என்னங்க பெண்கள்கிட்ட மட்டும் கேட்கறீங்களா? கணவனுக்கும் வச்சிருக்கிறோம் நாங்க. எப்பயுமே ஒருதலை பட்சமாவே என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். ஏன்னா அப்புறம் நான் போனேன்னா ஒருதலை பட்சமா எனக்கு வீட்டுல எங்க போய் என்ன விழுகும்? ஆமா, அதனால எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் என்ன செய்ய போகிறோம். ஆமா, சரி, ஆண்டவர் நடத்துவார். பாருங்க, ஏற்ற துணையாக நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை கேட்டு பார்க்கணும். ஏற்ற துணைனா என்னதுங்க? அவருக்கு ஏற்றார் போல. அதுக்காக அவர் பாவம் செய்வாரு, இசைந்து பாவம் செய்யறது இல்லை. அனனியா, ஆமா, அது தப்பு. புரியுதுங்களா? அவர் நல்லது செய்யும் போது நீங்கள் ஏற்ற துணையாக இருக்கிறீர்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். உங்க விழா எலும்பு சரியா இருக்கிற பட்சத்துல அங்க என்ன செய்யப்படும்? கரெக்டா இருக்கும். தப்பா இருந்துச்சுன்னா அங்க என்ன நடக்கும்? சத்தமா சொல்லுங்க. ஆமா, கல்யாணம் ஆகாத வாலிப பிள்ளைகளுக்கும் பசங்களுக்கும் சொல்றது முக்கியமான விஷயம், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இல்லைன்னா என்ன செய்வீங்க? வாழ்நாள் முழுக்க குத்திக்கிட்டே இருக்கும், வேதனையோட இருப்பீங்க. இதுக்கு தான் சொல்றாங்க, நீங்களா டிசைட் பண்ணாதீங்க. யாரா டிசைட் பண்ணாதீங்க? வாலிப தம்பிமார் தங்கச்சிமாருக்கு, ஆமா, ஆபரேட்டருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். என்ன? ஆமா, முக்கியமா என்ன தெரியுங்களா? இப்ப யாரோட இருக்கணும்? நீங்க, உங்க அப்பா அம்மா, யார் இருக்கணும் நடுவுல? சத்தமா சொல்லுங்க.
கணவன் மனைவிக்குள்ள யார் இருக்கணும்? கணவன் மனைவி நடுவுல யார் இருக்கணும்? அவங்களோட பின்னப்படணும். வாலிப தம்பிமார் தங்கச்சிமாருக்கு நீங்க அடுத்து யாரு? ஏசப்பா. அடுத்து யாரு? பெற்றோர். சத்தமா சொல்லுங்க. பேரண்ட்ஸ் தான் வரவே மாட்டேங்குது. இயேசுவை கூட ஏற்றுக்கணும். எங்க அப்பா அம்மா மட்டும் அவங்களால அப்படியான. சோ இந்த 3 பேரும் இணையும் போது ஒரு நல்ல கணவனை, நல்ல குடும்பத்தை ஆண்டவர் செப்பரேட் பண்ணி கொண்டு போவார். அல்லேலூயா. அதனால வாலிப தம்பி தங்கச்சி, ஒருவேளை நீங்க சுயமாக முடிவெடுத்து மனசுக்குள்ளேயோ எண்ணத்துக்குள்ளேயோ அல்லது போன் மூலமாகவோ எது மூலமாகவோ இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை அதை இதுக்கப்புறமும் நீங்க வளர விடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவரா பார்த்து உங்களை என்ன செஞ்சிருவாரு? இதுக்கு மேல நான் என்ன செய்யல, சொல்ல விரும்பல. சரிங்களா? உங்க நிலைமையே தலைகீழா மாறிடும். ஆண்டவர் இப்பயும் அன்பு வச்சு சொல்றாரு. ஏன் யாருக்கும் தெரியாது. எங்க பாஸ்டர் கூட நான் ஏமாத்திட்டேன். இப்ப நல்ல புள்ள மாதிரி நான் இருக்கேன். எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, ஏன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியாதுன்னு இருக்கிறீங்க. இன்றையோடு கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டீங்கன்னா, கர்த்தர் மன்னித்து என்ன செய்வாரு? முதுவுக்கு பின்னாடி போட்டுட்டு கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவா உங்களை என்ன செய்வாரு? மன்னிச்சு கிருபை பாராட்டி உங்களை உயர்த்துவாரு. அதை விட்டுட்டு நீங்க பின்தொடர்ந்தீங்கன்னா நாரி நாசக்காடாகி என்ன செஞ்சிருவீங்க? ரொம்ப மோசமா போயிடும். புரிஞ்சுங்களா? அதனால ரொம்ப கேர்ஃபுல். பக்கத்துல இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி எல்லாம் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப கேர்ஃபுல். என்னடா பயத்தை கொடுக்குறேன்னு பாக்குறீங்களா? இதுதான் நிதாசனமான உண்மை. ஏற்றுக்கொள்றீங்களோ இல்லையோ, நீங்கள் உங்களுடைய பெற்றோர் கர்த்தர் இணைந்து எடுக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய முடிவு உங்களை என்றென்றைக்கும் வாழ வைக்கும். இல்லைன்னா குத்திக்கிட்டே இருக்கும். நாங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கிறோம். புரியுதுங்களா? நிறைய ஃபேமிலி கவுன்சிலிங் எல்லாம் போகும்போது அங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? பிரதர், எனக்கு இப்படி இருக்கு பிரதர். அவங்க ஒரு சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க? அடிச்சு புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கும் குடும்பம். அப்ப நல்ல குடும்பம் எங்கே உருவாக்கப்படுகிறது என்றால், கர்த்தரோடு இணைக்கப்படுகிற குடும்பம் நல்ல குடும்பமாக உருவாக்கப்படுகிறது. ஒருவேளை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்க எப்படியோ இருந்திருக்கலாம், எப்படியோ திருமணம். ஆனா இதுக்கப்புறம் யார் இருக்கணும்? கணவன் மனைவிக்குள்ள கர்த்தர் இருக்கணும். உங்க வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் சொல்லுங்க, உங்களுக்கும் பெற்றோருக்கு நடுவுல யார் இருக்கணும்? 3 பேர் சேர்ந்து தான் டிசிஷன் எடுக்கணும். நான் சொல்றது புரியுங்களா? பேரண்ட் என்ன செஞ்சிடக்கூடாது? சுயமா உங்க பிள்ளைங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி மாப்பிள்ளைய பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. நிறைய இடத்துல நடந்திருக்கு. புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பெற்றோர் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு 9th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுச்சு. அந்த பையன் நல்ல பையன், வசதியெல்லாம் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? கல்யாணத்தை கட்டி வச்சுட்டாங்க. வயசு ரொம்ப என்ன சொன்னா, அவருக்கு இந்த பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 9th 14 வயசு, இவருக்கு 25 வயசு. குழந்தை திருமணம் தான் கட்டி வச்சுட்டாங்க. ஆனா இன்னைக்கு அது விவாகரத்துல கொண்டு போய் முடிஞ்சிருச்சு. இப்ப அழுகுறாங்க, என் பிள்ளைய நானே என்ன செஞ்சுட்டேன்? பாலுங்கலத்துல தள்ளி விட்டுட்டேன். ரொம்ப முக்கியம் பேரண்ட்ஸ். நீங்களும் சுயமா முடிவெடுக்கலாமா அப்படின்னு சொன்னா நோ. நீங்க யார்கிட்ட ஃபர்ஸ்ட் விசாரிக்கணும்? கர்த்தர்ட்ட. அடுத்து யார்கிட்ட கேட்கணும்? பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கணும். அதையும் ரொம்ப கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? இப்படி சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு அது குடும்பத்திலே பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்ப நல்லா ஒண்ணே மட்டும் மைண்ட்ல ஏத்திக்கங்க. கல்யாணமானவங்க கணவன் மனைவிக்குள்ள கர்த்தர் இருக்கணும். கல்யாணம் ஆகாதவங்க உங்களுக்கும் பெற்றோருக்கும் நடுவுல யார் இருக்கணும்? அதுதான் விட்டு கொடுத்து போக முடியும். கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். சரி பாருங்க, ஏற்ற துணையை கொடுத்ததுக்கு அப்புறம் எதுக்காக கொடுக்கிறாரு? பழுகி பெருகி, சத்தமா சொல்லுங்க, பூமியை என்ன பண்ணணுமா? நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தும் ஆண்டு கொள்றது. என்ன செய்யுது? பழுகி பெருகி இந்த பூமியவே என்ன செய்யணும்? ஆனா ஆண்டு கொள்ற நிலைமையிலயா இருக்கும் நம்ம? ஐயோ எங்க வாழ்க்கையே பரிதாபமா இருக்கு பிரதர் அப்படின்னு தான் நம்ம இருக்கிறோம். ஆனா ஏன் இந்த ஆண்டு கொள்ளுகிற தன்மை இழந்து போயிட்டோம்? ஏன் இந்த ஆளுகை நம்ம விட்டு பிரிந்து போனதுன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இங்க கவனிங்க, போடுங்க. பாருங்க, இந்த பிசாசு என்ன செய்யறான்? ஏதேன் தோட்டத்துல என்ன பண்ணிட்டான்? கடவுள் இல்லாத நேரமா பார்த்து, கர்த்தர் இல்லாத நேரமா பார்த்து என்ன பண்ணிட்டான்? அதுக்கு தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம், எப்ப யாரோட இசைந்துருங்க. சத்தமா சொல்லுங்க. கர்த்தரோடு இசைந்து இருக்கிற இடத்துல பிசாசு வர முடியாது. பிசாசு வர்றான்னா அங்க யாரோட இசைந்து இல்ல. சத்தமா சொல்லுங்க, கர்த்தரோட இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரோட இருங்க. அங்க ஏதேன் தோட்டத்துல மிஸ்டேக் நடந்துருச்சு. உங்க தோட்டத்துல என்ன செய்யக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, மிஸ்டேக் நடக்க கூடாது. அன்னைக்கு நடந்துருச்சு, அதை நம்ம பார்த்துட்டோம், படிச்சுட்டோம், கேட்டுட்டோம். அதுக்கான விளைவுகளை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அனுபவிச்சுட்டு இருந்தோம். ஆனா இதுக்கப்புறம் நான் என்ன செய்யக்கூடாது? அனுபவிக்க கூடாது என்றால் நீங்கள் கர்த்தரோடு இசைந்திருக்க வேண்டும். அப்படி கர்த்தர் இல்ல, என் வாழ்க்கையில கர்த்தர் இல்ல,
என் குடும்பத்துல கர்த்தர் இல்லைன்னா என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் பிரிவு என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யாரை பிரிச்சான் தெரியுங்களா பிசாசு? கடவுளையும் மனுஷனையும் விட்டு பிரிச்சுட்டான். யாரை விட்டு பிரிச்சுட்டான்? இன்னைக்கும் நிறைய நேரம் கடவுளையும் மனிதனையும் விட்டு பிரிக்கிறது பிசாசு மறைமுகமா. ஒண்ணே உங்க மனசுக்குள்ளேயே பேசுவான், இல்லைன்னா உங்க தெரிஞ்சவங்க கிட்டயே வந்து என்ன செய்வான், அழகா வந்து பேசுவாங்க. இல்லைன்னா என்ன செய்வாங்க, ஆமா ஏதோ ஒரு வகையில பிசாசு வந்து என்ன செய்வான், உங்க கூட பேசும்போது முதலாவது எதை கொண்டு வருகின்றான்? பிரிவை கொண்டு வருகின்றான். பிரிவை கொண்டு வருகிறது இல்ல, பிரிவை யார் மூலமாலாம் உண்டாக்குறாங்களோ அவங்களும் யாருடைய கூட்டாளி? சத்தமா சொல்லுங்க. சாத்தானின். ஆமா, அதுல நீங்க தான் சொன்னீங்க சரிங்களா. யாரெல்லாம் பிரிச்சு வைக்கிறாங்களோ அவங்களாம் யாரு? சத்தமா சொல்லுங்க. அவனுடைய கூட்டாளி, அவனுடைய செயல்பாடுகள் உங்களிடத்தில் இருக்கின்றது. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் நீங்க கர்த்தரோட இருக்கீங்களா. கர்த்தரோட இருந்தீங்கன்னா சமாதானம் பண்ணுவீங்க. கர்த்தரோட இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? சேர்த்து வைப்பீங்க. ஒரு சில மாமியார் இருப்பீங்க, ஒரு சில நாத்தனார்லாம் இருப்பீங்க. என்ன எப்படியாவது ஐயோ கல்யாணம் ஆயிருச்சே இவங்களை என்ன பண்ணிடணும் நம்ம. இன்னொரு சில பிள்ளைய பெத்த அம்மாக்களே இருப்பாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு பொம்பளை பிள்ளை கெட்டு போறதுக்கு காரணமே யாருதான்? அவங்க அம்மா மாதிரி தான். சும்மா இல்லாம போனை போட்டு ஏதாவது சொன்ன, ஆமாமா அவன் பெரிய இவனாக்கும், நீ வாமா நான் பாத்துக்கிறேமான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல என்ன செய்ய மாட்டாங்க, கண்ணானாலும் புல்லானாலும். ஐயோ இந்த காலத்தெல்லாம் படிச்சுட்டு ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல இருக்கோம் பிரதர், இந்த காலத்துல நான் அடிமை மாதிரி இருக்கலாமா பிரதர் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. அடுத்த வசனத்துல நான் வரும்போது நான் சொல்லி கொடுக்குற வேகமா டைம் இருந்துச்சுன்னா பாருங்க. அப்ப ஈக்குவல் ஸ்டேட்டஸோ எந்த ஸ்டேட்டஸோ தெரியாது. தேவனுக்கு அப்புறம் யார் இருக்கா? ஆண்கள். ஆண்களுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கிறாரு? ஆனா எல்லாத்துலயும் நீங்க சுயமா முடிவெடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. நான் அதையும் சொல்லிடுறேன் சரிங்களா, டைம் நமக்கு போறதுனால இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சோ ஒரு விஷயத்த கேட்கிறேன், மனைவி யாருக்கு அடிமை? ஐயோ அடிமையா? ஐயோ என்ன பிரதர் பெண்ணியல்ல இப்படி எல்லாம் சொல்லையே பிரதர். அடிமையா? அடிமை இல்லைங்களா? அடிமையா? அடிமை இல்ல, அன்பு அடிமை அப்படி சொல்லிக்கலாமா நம்ம? ஆமா சரி. நீங்க எது கேட்டாலும் யார்கிட்ட டிசிஷன் கேட்கணும்? சத்தமா சொல்லுங்க. கணவர் என்ன சொல்றாரோ அதை என்ன செய்யணும்? கேட்கணும். கணவனை ஏமாத்துறது ஈஸியா கஷ்டமா? நான் பிராக்டிகலா பேசுறேன் சரிங்களா. ஆமா பிராக்டிகலா பேசுறேன். நான் வந்து பிராக்டிகலா பேசுறேன். ஆனா உங்களை ஈஸியா ஏமாத்திடுவாங்களா மாட்டாங்களானே? ஒரு நேரம் சொல்லுவாங்க, பட்டுன்னு கோவப்படுவோம், அந்த நேரம் விட்டுருவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, எப்ப நம்ம ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது அப்படியே என்ன செய்வாங்க, அந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி என்ன செய்வாங்க, எல்லா சிஸ்டம் அங்க பாக்குறீங்களே, அந்த அனுபவம் தான் இங்க பேசுது சரிங்களா. ஆமா, இல்லன்னா நான் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. வாழைப்பழத்துல ஏத்துற மாதிரி ஒரு நேரம் வேணான்னு மறுத்திருப்போம். அதே ஒரு மணி நேரம் கழிச்சு ஆமாமா ஆமாமா நீ சொல்றதாமா கரெக்ட் அப்படின்னு என்ன செஞ்சிருப்போம். அப்ப எந்த அளவுக்கு ஏமாத்த முடியுமா அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருவாங்க, ஏமாத்திடலாம். அப்போ உங்க பாடு ஈஸியா கஷ்டமா? சத்தமா சொல்லுங்க. உங்க ரோல் ஈஸி. சரி, அடுத்து இந்த பக்கம் ஆண்கள் பக்கமா வந்துடலாம். நீங்க யாருக்கு அடிமை? நாங்கள் யாருக்கு என் அடிமையாக இருக்க வேண்டும்? அவங்க அடிமையா இருக்காங்க, நீங்க யாருக்கு அடிமை? நீங்க இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாதங்க, நாங்க யாரு பேச்சங்க கேட்டோம்? என் பேச்ச நான் எங்கங்க கேட்டேன் அப்படியா? நல்லா கவனிங்க. நீங்கள் இவர்களுக்கு அடிமைனா இவர்களுக்கு மேலாக யார் இருக்கா? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருக்கு அடிமைகள் யாரு? ஆண்கள். நீங்க ஈஸியா இவங்களை ஏமாத்திடலாம், ஆனா இவங்க யாரை ஏமாத்த முடியாது. அப்ப யாருடைய ரோல் பயங்கரமான கனமான ரோல்? யோசிச்சு பாருங்க. கடவுளை ஏமாத்த முடியுமா? முடியாதா? முடியவே முடியாது. நீங்க ஈஸியா ஏமாத்திடலாம் அவங்கள, ஆனால் கணவனுடைய ரோல் ரொம்ப பிக் ரோல். யார் பேச்ச கேட்கணும்? கர்த்தருடைய பேச்ச கேட்டீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? நீங்க கர்த்தருடைய பேச்ச கேட்டீங்கன்னா உங்க மனைவி உங்க பேச்ச கேட்பாங்க. யாரெல்லாம் கர்த்தருடைய பேச்ச கேட்கலையோ உங்க மனைவி உங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. இவ்வளவுதான், முடிஞ்சு. ஐயோ ஏன் பிரதர், நான் சர்ச்சுக்கு வரேனே பிரதர், என் வாழ்க்கையே போச்சே பிரதர், கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம் பண்ண பிரதர் அப்படி நீங்க எவ்வளவு சப்பக்கட்டு கட்டினாலும் நீங்கள் என்றைக்கு கர்த்தர் பேச்ச கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா, நான் சொல்றேன், என்னது புட்டி பாம்பா, என்னது பொட்டி ஆமா சார் பாருங்க, இந்த பாப்பா தான் அழகா சொல்லுது, என்ன பொட்டி பாம்பா என்ன செஞ்சிருவாங்க, அடங்கி வருவாங்க. ஆனால் என்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய பேச்ச கேட்கலையோ இவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க. இதுதான் ஒரு செயின் மாதிரி, புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் யாருக்கா? காட். அடுத்து யார் இருக்கா? கணவன். அடுத்து யார் இருக்கா? மனைவி. புரிஞ்சுக்கலாம். அடுத்து அப்படியே அதை யாரோட கனெக்ட் பண்ணிக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. கடவுளோட கனெக்ட் பண்ணிக்கணும். புரிஞ்சுங்களா? நானு
இந்த பக்கமும் கடவுள், இந்த பக்கமும் கடவுள், இந்த பக்கமும் மனைவி, இந்த பக்கமும் யாருதான். அப்ப ரொம்ப கவனம். உங்க மனைவிகள் உங்களுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்றால் ஒரு சீக்ரெட், ரகசியம், நீங்கள் கர்த்தரின் பேச்சை கேளுங்கள். பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, உங்க மனைவி உங்க பேச்சை கேட்கணுமா? கர்த்தர் பேச்சை கேளுங்க சொல்லுங்க. இதுதான் சீக்ரெட். இவ்வளவுதாங்க. இந்த சீக்ரெட்டை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. சவாலா சொல்றேன், சேலஞ்சா சொல்றேன், புரியுதுங்களா? எழுதி கூட வச்சுக்கோங்க. பிரதர் என்னன்னு சொன்னா சட்டையை பிடிச்சு கூட என்ன செய்யுங்க, என்னைய கொஸ்டின் கேளுங்க. நீங்கள் கர்த்தர் பேச்சை கேட்டுட்டீங்கன்னா உங்க மனைவி உங்க பேச்சை கேட்பாங்க, உங்களுக்கு மதிப்பு தருவாங்க, மரியாதை தருவாங்க. நீங்க என்னென்னலாம் நினைச்சிருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் உங்க மனைவி நிவர்த்தி செய்வாங்க. இல்லையா? அப்ப ரொம்ப கவனம். ஆமா, சரிங்களா? அடுத்து, பிரிவை கொண்டு வருகிறவர்கள் யாராக இருக்காங்க? சத்தமா சொல்லுங்க. எங்க உங்க வீட்டுல பிரிவை கொண்டு வந்தாலும் சரி, சர்ச்சில் பிரிவை கொண்டு வந்தாலும் யாருடைய செய்கை? ரொம்ப கவனம். பிரிக்கிற வேலையை பார்த்தீங்க, நான் சொல்ல வேண்டியதே இல்ல. சரிங்களா? நீங்க சேர்க்க வேண்டிய வேலையை சேர்க்கக்கூடியவர்கள். ஏசப்பாவோட பிள்ளைங்க என்ன செய்வாங்க? சேர்ப்பாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரிக்காதீங்க, சேர்த்து வைங்க. உதாரணத்துக்கு நானே வந்து என்ன சொல்றேன் தெரியுங்களா? வேணாம். ஒரு சிஸ்டர் வந்து இன்னொரு சிஸ்டர்ட்ட, பாத்தியா அந்த பொண்ணு வந்து ரொம்ப நாளா இந்த சர்ச்சுக்கு வருது, இப்படிலாம் இருக்குன்னு உடனே நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, ஆமா அதையும் நானும் பார்த்தேன் அப்படின்னு கை கால்லாம் வச்சு என்ன செய்யக்கூடாது. அப்படி பேச வராங்கன்னா அவங்கள்ட்ட என்ன செய்யணும்? இங்க என்ன ஆவி கிரியை செய்ய போகுது? சத்தமா சொல்லுங்க. அப்ப எனக்குள் கர்த்தருடைய ஆவி இருக்கும்போது அதை மேற்கொள்ளும். எனக்குள்ளேயும் அதே சேம் ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா சேர்ந்து என்ன பண்ணிரும்? ஒரே குட்டையில ஊர்ன மட்ட மாதிரி என்ன செய்யும்? கிடக்கும். அப்ப கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல் இருக்கும் பட்சத்தில் பிரிக்கிறவங்களா இருக்க மாட்டீங்க, சேர்க்கிறவங்களா இருப்பீங்க. இன்னைக்கு ஒருவேளை பிரிக்கிற எண்ணத்தோடு இருந்திருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா சொல்றேன், ஆண்டவருடைய அபிஷேகம் உங்கள் மேல இறங்கி வரும். இல்லையா? அடுத்து பாருங்க, பிரிவு மாத்தலாம். அடுத்து கருத்து வேறுபாடு. இங்க என்ன வந்துருது? கருத்து வேறுபாடு. இதுதான் ஈகோன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஈகோ. நீ நானும் என்ன செய்வேன்? ஈக்குவல் ரைட்ஸ் பேசிட்டு இருப்போம். நான் தான் சொன்னேன், ஈக்குவல் ரைட்ஸ் பேசுனீங்கன்னா நீங்க யார் கூட தான் தொடர்புல இருக்கணும்? கர்த்தரோட இருக்கணும். கர்த்தரோட இருக்க முடியுமா? மோசே வந்து கர்த்தரோட பேசிட்டே இருந்தாரு. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் என்ன செஞ்சாங்க? ஈக்குவல் ரைட்ஸ் வேணும் எங்களுக்கு. ஈகோ. ஏன் மோசையோட மட்டும்தான் பேசுவாரோ? எங்க கூட எல்லாம் என்ன செய்ய மாட்டாரு? சரிப்பா மோசே என்ன செய்யறாரு? விட்டு கொடுத்துறாரு, என் ரோலை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு. கர்த்தர் பேச ஆரம்பிச்சுன்னு இவன் வளர ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ எங்களுக்கு என்ன செய்ய வேணாம், கர்த்தரே பேச வேணாம் அப்படின்னு. அப்ப கணவனுடைய ரோலை நீங்க எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கு தெரியுங்களா? அதனால ரொம்ப பி கேர்ஃபுல். அவங்க ரோலை அவங்க செய்யட்டும், உங்க ரோலை நீங்க செய்யுங்க. கர்த்தர் காரியத்தை செய்வார். இல்லையா? அப்ப ரொம்ப கவனம். கருத்து வேறுபாடு, ஈகோ இருக்கக்கூடாது. ஒருத்தர் பேசினா இன்னொருத்தர் என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். சத்தமா சொல்லுங்க, விட்டு கொடுக்கணும். இன்னொரு முறை சொல்லுங்க. இந்த வார்த்தை தாங்க கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்குன்னு. யாருங்க விட்டு கொடுக்கறது தான் இன்னைக்கு பிரச்சனையே. நான் சொன்னது புரிஞ்சுங்களா? யார் விட்டு கொடுக்கறது? யார் விட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நீங்க எல்லா நேரமும் நீங்களே விட்டு கொடுத்துருக்க முடியுமா? கணவன் விட்டு கொடுக்கவே கூடாதா? சொல்லுங்க பாப்பா. நான் சொல்றேன், எப்ப விட்டு கொடுக்கணும் தெரியுங்களா? ஒருவேளை கணவன் ரொம்ப ஹை வைப்ல வருவாரு, புரியுதுங்களா? உங்க பக்கமே நியாயம் இருக்கும். ஆனாலும் என்ன செய்வீங்க? அவர்கிட்ட பேசி பார்ப்பீங்க, அவர் கேட்கிற நிலைமையில விட்டு கொடுத்துருங்க. ஒருவேளை மனைவி ஒரு சில நேரம் வைப்ல இருப்பாங்க, நீங்க என்ன செய்வீங்க? கூல் மூட்ல இருப்பீங்க. அப்ப நீங்க என்ன செஞ்சணும்? இதுதான் விட்டு கொடுக்கணும். அதை விட்டுட்டு எல்லா நேரமும் என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டு கொடுத்துடக்கூடாது. நிறைய நேரம் சொல்லுவாங்கன்னா, அம்மா வந்து மாமியார் வீட்டுக்கு போகும்போது விட்டு கொடுத்துடக்கூடாது, சாவி எங்க வந்துடணும். அந்த காலத்துல உள்ள மாமியார்கள்லாம் என்ன செய்வாங்க? அம்மா மாதிரிலாம் அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. இந்த சாவி எங்க வந்துடணும்? இங்க வந்துடணும். உன் மாமியார்லாம் காலுக்கு கீழே போட்டு என்ன செஞ்சிருக்கணும்? மிதிச்சிருக்கணும். நாத்தனார்லாம் என்ன பண்ணிருக்கணும்? புருஷன் என்ன பண்ணிருக்கணும்? கையை கட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது இல்ல. விட்டு கொடுக்கக்கூடிய கேரக்டர் நல்ல கேரக்டர். உங்க வீட்டுக்காரையோ கணவனையோ பார்த்து அப்பா அதை பேசுனீங்க பாருங்க, கண்ணுலையோ அல்லது வாயிலையோ அப்படியே சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து பேசிக்கிங்க பாப்போம், நான் இந்த பக்கம் திரும்பிக்கிறேன். ஆமா, சரி. அடுத்த காரியத்துக்குள்ள நம்ம போகலாம். அடுத்து பாருங்க, கோபம். இந்த கோபமும் யாருடைய கேரக்டர்னா பிசாசுடைய கேரக்டர்ஸ் தான். இந்த கோபம் வந்துருச்சுன்னா ஒரு சிலரால பொங்கவே முடியாது, தாங்கவே முடியாது. இந்த கேட்டகரி தான் நானும். சரிங்களா? ஆமா. ஆனா என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல வந்து நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி தீர்மானம். இந்த கோபத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இன்னைக்கு டைவர்ஸ்ல போய் நிறைய முடிஞ்சிருச்சு. ஒரு நேரம் கோபம், ஒரு நிமிஷம் கோபம் பலரை கொலைகாரர்களாக மாறிவிட்டது. பலரை என்ன பண்ணிருச்சு?
ஜெயில போய் அடைச்சிருச்சு. உங்க குடும்பமும் சமாதானமா இருக்கணும்னா கோபப்படக்கூடாது. என்ன பண்ணணும்? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இந்த பூமியவே என்ன செய்வாங்களா? பூமியவே சுதந்திரித்துக் கொள்ள முடியும்னு சொன்னா, சாந்த குணமா பெண்கள் இருந்தா உங்க கணவனை சுதந்திரிக்க முடியாதா? ஆண்கள் நீங்க சாந்த குணமா இருந்தா உங்க மனைவியை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதா? இவ்வளவுதாங்க. இவ்வளவுதான் விஷயம். சின்ன சின்ன விஷயத்தை தான் ஏசாமி, அதை தான் நம்ம கேட்கவே மாட்டேங்கிறோம். புரிஞ்சுங்களா? அதனால ரொம்ப கவனம். நான் வேகமா போயிடுறேன் பாயிண்டா. கோபம் அடுத்து என்ன வந்துடும்? கோபம் வந்தோடனே அடுத்து என்ன வந்துடும்? ஃபைட். நீ பெரியாளா, நான் பெரியாளா. ஒரு சில வீட்டுல என்ன செய்வாங்க? தோசை கரண்டி முதற்கொண்டு பறக்கும். இங்கிட்ட என்ன செய்வாங்க? அடிச்சு மல்லு கட்டி. உங்க பிள்ளைங்க இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, நாளைய தலைமுறையினர். ரொம்ப கவனம். அதனால அடுத்த காரியம் போட்டி. சண்டை வந்துருச்சுன்னா என்ன வந்துடும்? அதான் ஈகோ சொன்னோம் இல்லைங்களா? ஆமா, நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கு, வேகமா போயிருங்க. பொறாம வந்துடும். யார் யாருக்குள்ள பொறாம? சத்தமா சொல்லுங்க. வீட்டுக்காரு மேல எத்தனையோ மனைவிகள் பொறாமப்படுறாங்க. அப்படி பொறாமப்படுறவங்க அல்லேலியா சொல்லுங்க. அல்லேலியா. அதுலயும் இருக்காங்கன்னா சரி. பொறாம யார் கூட வந்துருது? ஆமா ஆமா, பெரிய இவங்க குடும்பம், பெரிய இந்த குடும்பம் பேசிக்குவாங்க. இங்கிட்டு வந்தோடனே ஐயோ இந்த குடும்பத்துல போய் நான் பொண்ணை கட்டி நான் என்ன செஞ்சுட்டேன், படாத பாடுபட்டேன்னு பொறாம வந்துடும். யார் வீட்டு மேல? எஸ்பெஷலி கணவன்மார்கள் பொண்ணு வீட்டு மேல என்ன செஞ்சிடும்? பொறாம வந்துடும். பொண்ணு வீட்டுக்காரவங்க யார் வீட்டுல பொறாம வந்துடும்? ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் என்ன பொறுத்தளவு. ஒரு ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா, அப்பாவுடைய அதாவது பையனுடைய குடும்பத்தார் ஒரு 60%னா மனைவியினுடைய குடும்பத்தார் ஒரு 50%. ஏன்னா அவங்க ஆண் பிள்ளையாக இருக்கிறபடினால பெற்றோருக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பாக என்ன செய்யணும்? அவங்கள கவனிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, நம்ம வேகமா போயிடலாம். ஓகேங்களா? அடுத்து மரியாதை குறைவு. இவருக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்கறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் மரியாதை குறைவா பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்பெல்லாம் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இந்த பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாம் கேட்டோம்னா என்ன செய்வாங்க? வாடா போடானே பேசுவாங்க இன்னைக்கெல்லாம். பார்த்துருக்கீங்களா? நடுவு சர்ச்சில் வச்சுட்டே இங்க வாடா அப்படின்வாங்க. இவர் என்ன செய்வாரு? சொல்லுங்க அப்படின்வாங்க. என்ன? ஸோ இதெல்லாம் ட்ரெண்டாக இருந்தாலும் ஆண்டவர் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கிறாருங்க. அதை என்னைக்கு மாற்ற முடியாது. பைபிளை எக்காரணத்தை கொண்டும் என்ன செய்ய முடியாது? எந்த டெக்னாலஜி வந்தாலும் மாற்றவே முடியாது. ஏன்னா இந்த டெக்னாலஜி எல்லாம் வேதாகமத்துல சொல்லப்பட்டபடிதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஆண்டவருடைய வருகைக்காக. அது வேற விஷயம். அப்ப பைபிளை மாற்ற முடியாதோ அதே மாதிரிதான் தேவன் வச்சிருக்கிற கட்டளைகளை கற்பனைகளையும் மாற்றவே முடியாது. ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கா அதுதான். அது நம்ம பிளெக்சிபிளா என்ன செஞ்ச கூடாது? நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க கூடாது. நாம தான் வளைஞ்சு நெளிஞ்சு போகணும். புரிஞ்சுங்களா? கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? வளைஞ்சு நெளிஞ்சு போக மாட்டாரு. அவர் ஸ்டெடியா தான் இருப்பார். நாம தான் என்ன செய்யணும்? ஏன் அப்படி நம்ம போனோம்? அப்படி போனாதான் நாம் பிழைத்துக் கொள்ள முடியும். அப்படி போகலன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? கஷ்டம். அப்ப நல்லா கவனிங்க. மரியாதை குறைவு ஏற்படுவாங்க. யார் யாருடைய வீட்டுக்கார தப்பு தப்பா பேசுறீங்களோ அவர்களுக்குள் தேவனுடைய ஆவி இல்லை. அதே மாதிரிதான் மனைவியை குறிச்சு நிறைய கணவன்மார் தப்பு தப்பா பேசுவாங்க. இவளை கட்டிட்டு வந்தனே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசுவீங்க, மற்ற மனிதரிடத்துல போய் பேசுவீங்க. நச நச நசன்ட்டு இருக்கிறா, போன பண்ணிட்டாலே என்னவா இருக்குது? தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடி, அடுத்த அடிதடி, ஃபாஸ்டா போயிடலாம். புரிந்து கொள்ளாமை, தேவையில்லாத வார்த்தை வந்துடும். ஆமா. ஸோ போதும் போதும், இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஓகேங்களா? சரி, பாருங்க. அப்ப குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? இணைச்சு வச்சிருக்கிறாரு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன செய்யுங்க இருக்கலாம். ஒரே ஒரு கதையை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன் வேகமா. ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. சரிங்களா? அவர் கணவன் வந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஒரு 4 மணி இருக்கும் சாயங்காலம். ஒரு 5 மணிக்கு ஆபீஸ் விடுற டைம். உடனே போன் கால் வருது. போன் காலை பார்த்தோன்னே மனைவி சிரிச்சுக்கிட்டே என்ன செய்யறாரு? ஆகா, என்னுடைய மனைவி என்ன பண்ணிட்டாங்க, போன் அடிச்சுட்டாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே போன் எடுத்து அட்டன் பண்ணி, அம்மா சொல்லுமா அப்படிங்கிறார். உடனே அவங்க, எங்க வீட்டுல காய்கறி இல்லைங்க, வரும்போது ஏதாவது காய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம சமைச்சு என்ன செய்யலாம், சாப்பிடலான்னு சொல்லிட்டாங்க. ஓகேம்மா, கண்டிப்பா நான் வாங்கிட்டு வந்துடுறேம்மான்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாரு. திடீர்னு மேனேஜர் என்ன பண்ணிட்டாரு? இன்னொரு வேலையை கொடுத்துட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? கொஞ்சம் லேட் ஆகி போற அவசரத்துல கூட தனக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஐயோ என்னுடைய மனைவி என்ன பண்ணிட்டாங்க, காய் வாங்கிட்டு வர சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு நேரா போனா கத்திரிக்காய் இருந்துச்சு. அம்மா கத்திரிக்காய் கொடுங்கம்மா 1 கிலோ அப்படின்னு. அந்த அம்மாவை என்ன பண்ணிட்டாங்க? கத்திரிக்காயை போட்டு காசை கொடுத்து நேரம் வீட்டுக்கு வந்து கதவை என்ன செஞ்சாரு? தட்டினாரு. உடனே என்ன பண்ணாங்க? கதவை திறந்தாங்க. உடனே என்ன கத்திரிக்காய் என்ன செஞ்சாங்க? அந்த அவங்க மனைவி வந்து வேகமா புடுங்கிட்டு போயிட்டு, ஐயோ கத்திரிக்காய் கொடுங்க நான் போய் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு காயை வெட்டி குழம்புல போட்டாங்க. அது என்ன செய்யல? வேகவே இல்லை. அது என்ன கத்திரிக்காய்? வேகாத கத்திரிக்காய். என்ன கத்திரிக்காங்க? சொல்லுங்க. அதுக்குத்தான் காய்கறி வாங்கணுங்கிறது. என்ன? ஆமா, முத்துன கத்திரிக்காய். அப்படி உடனே அவங்க மனைவி என்ன செஞ்சாங்க? வெளியில வந்து
ஏயா ஒரு கத்திரிக்காய் கூட உனக்கு வாங்க தெரியாது, ஒரு முத்துன கத்திரிக்காயை போய் வாங்கிட்டு வந்திருக்கேயா, என்னையா மனுஷன்? அவர் சொன்னாரு, ஏமா எனக்கு ஆபீஸ் வந்த டென்ஷனுக்கு இந்த கத்திரிக்காயை வாங்கிட்டு வந்ததே பெரிய விஷயம் சொன்னாலும் என்ன செய்யலாம்? அந்த அம்மா கேட்கவே இல்லை. சரி போட்டுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி ஒரு 4 மணிக்கு போன் வருது. இவர் போனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜெர்க் ஆகுறாரு. ஐயோ என்னடா வில்லங்கோ போன்ல வந்துருச்சேன்னு சொல்லிட்டு திரும்ப அட்டன் பண்ணிட்டு கேட்டா, எங்க இன்னைக்கு காய் எதுவுமே இல்லைங்க, வரும்போது ஏதாவது காய் வாங்கிட்டு வாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் வேலையோட வேலையா போயிட்டு, இப்ப நேத்துக்கு என்ன கத்திரிக்காய் பிடி வந்தாரு? சத்தமா சொல்லுங்க. சரி இன்னைக்கு என்ன பண்ணிடலாம், நம்ம பிஞ்சா நம்மளே பிறக்கிறோம். அந்த அம்மா என்ன செஞ்சுச்சு, நேத்துக்கு ஏமாத்திடுச்சுன்னு சொல்லி பிஞ்சு கத்திரிக்காயா பார்த்து பிறக்கிட்டு என்ன செய்யறாரு, வந்துட்டு இன்னைக்கு போறாரு. இன்னைக்கு நம்முடைய மனைவி என்ன செய்வா, நம்மளை பாராட்டிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நேரா போனா, கதவை திறந்த உடனே வேகமா வந்து அந்த அம்மா என்ன செஞ்சுட்டாங்க, புடுங்கி கொண்டு போய் குழம்புல போட்டோன்னே குழஞ்சு போச்சு. உடனே என்ன வந்துருச்சு, யோ ஒரு கத்திரிக்காய் வாங்க தெரியுதாயா, நேத்து நான் முத்துன கத்திரிக்காய் வாங்கினேன், இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், பிஞ்சு கத்திரிக்காய் பத்து வாங்கிட்டு உன்னைய தலையில கட்டி எங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு விட்டுட்டார். 3வது நாள் போன் அதே மாதிரி. இப்ப இன்னும் என்ன ஆயிடுச்சு, பயங்கர பயமாயிருச்சு. ஐயோ அப்படின்னு அதே மாதிரி எடுத்தோடனே அந்த அம்மா சொன்னாங்க, என்னது கத்திரிக்காய் வாங்கிட்டு ஏதாவது குழம்பு வைக்கணுங்க, என்ன செய்யுங்க ஏதாவது காய் வாங்கிட்டு வாங்கன்னு. இவர் என்ன செஞ்சாரு, பயத்தோட போயிட்டு முத நாள் என்ன கத்திரிக்காய் வாங்கிட்டு போனாரு, சார் எவ்வளவு அழகா இருக்கீங்க, அறிவா இருக்கீங்க, என்ன அடுத்து இன்னைக்கு என்ன செய்யலாம், மீடியமா, இதுக்கு மேல கத்திரிக்காயில வெரைட்டிஸே பார்க்க முடியாது அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன சார் பொறுமையா உட்காந்து 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, மனைவி கிட்ட போய் என்ன வாங்கிடணும், நல்ல பேர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, பிறக்கி போட்டுட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் இன்னைக்கு சந்தோஷமா போறாரு. கதவை திறந்துட்டு கவரை வாங்கி பிரிச்சு பார்த்தவங்க, யோ இன்னைக்கு இந்த கத்திரிக்காய் தான் வாங்கிட்டு வந்தியா, வேற கத்திரிக்காயா வேற காய்கறியா உனக்கு தெரியாதாயா அப்படின்னு சொல்லி அப்பையும் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்களாம். நல்லா கவனிங்க, ஒரு குடும்பத்துல எதையும் பொறுத்து கொள்ளக்கூடிய கேரக்டர் யாருக்கெல்லாம் வேணும், ஆண்களுக்கும் வேணும் பெண்களுக்கும் வேண்டும். ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடலாமா, ஜெபிக்கலாமா? நல்ல கவனி, குடும்பத்தை தேவன் ஒரு நோக்கத்தோட உருவாக்கி வச்சிருக்கிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்காக உருவாக்கி வச்சிருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, கல்யாணம் மட்டும் பண்ணிடாதடா டே வாழ்க்கையில, அப்ப தேவன் நினைச்சது பொய்யாயிருமா, தேவன் வைத்திருக்கிற அந்த செட்டப் வந்து கஷ்டத்தை கொடுத்துருமா அப்படின்னு சொன்னா, தேவன் வச்சது எல்லாமே நல்லதுதான். ஆனால் எங்க மிஸ்டேக்னா மனிதனிடத்துல தான் மிஸ்டேக். அப்ப எப்பொழுது கர்த்தரோடு சார்ந்து தேவனை முன்னிலைப்படுத்தி வாழக்கூடிய குடும்பம் அது ஆசீர்வாதமான குடும்பம். கல்யாணமாகாத பிள்ளைங்க உங்க பெற்றோரோடு கர்த்தரோடு இசைந்து இருக்கிற குடும்பம், இசைந்து இருப்பீங்கன்னா உங்க குடும்பம் ஒரு பெரிய ஆசீர்வாதமான குடும்பமா மாறும். இப்ப ஏன் கணவன் மனைவியை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் தான் அம்மா அப்பா. இந்த பெற்றோர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு குழந்தைகள் உண்டு. நீங்க முன்மாதிரியா, நீங்க சாட்சியா இருக்கும்போது இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருது. பிசாசு எப்படியாகிலும் உங்க குடும்பத்தை உடைப்பதற்காக நிறைய நேரம் போராடிட்டே இருப்பான். அடிக்கடி சொல்லுவீங்க, என்ன என் மனைவி சரியில்லை சரியில்லை சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு, அல்லது என் கணவன் சரியில்லை சரியில்லை 40 வயசு 50 வயசு 60 வயசு வரைக்கும் கூட சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அதற்காக உருவாக்கவில்லை. உங்களுக்கு ஒரு நல்ல கணவனை கொடுத்திருக்கிறாரு, ஒரு நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, கர்த்தரோடு இசைந்து நடக்க வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுக்க போறீங்க, என்னுடைய சுயத்துல இல்ல கணவன் மனைவியா இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, நானும் கர்த்தரும் என்னுடைய கணவனும் இணைந்து நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை கட்டுவோம்னு சொல்றவங்க உங்க வலது கையை உயர்த்தி ஏசப்பா கிட்ட நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஒரு நிமிஷம் நன்றி சொல்லி ஒரு நிமிஷம் நீங்களா பேசுங்க பாப்போம். உங்க இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் விட்டு கொடுங்க பாப்போம். அறிக்கை செய்யுங்க பாப்போம். என்கிட்ட பிரிவின் எண்ணம் இருக்கிறது, கோபம் இருக்கு, ஈகோ இருக்கு, விட்டு கொடுக்க முடியாத தன்மை இருக்குது. இதெல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னா உங்க குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பம், ஒரு சந்தோஷம் நிறைந்த குடும்பம், ஒரு சமாதானமான குடும்பம், ஏதேன் தோட்டத்திலே வைக்கப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக தேவன் வைப்பார். ஒரு நிமிஷம் நான் டைம் தரேன். கணவன் மனைவிகளுக்கு, குடும்பமா இருக்கிறவங்களுக்கு எத்தனை வயசானாலும் நீங்க ப்ரேயர் பண்ணுங்க பாப்போம். கை கீழே போட்டுக்கோங்க. இப்ப கல்யாணம் ஆகாத வாலிப தம்பிமார் தங்கச்சிமாருக்கு நான் சொல்றேன், நீங்கள் கர்த்தர் பெற்றோர் இணைந்து நாங்க எந்த காரியத்தையும் செய்வோம். இதுதான் எங்க குடும்பம்,
நாங்க இனிமேல் கர்த்தரை முன்னிலைப்படுத்துவோம், பேரண்ட்ஸை முன்னிலைப்படுத்துவோம்னு சொல்லி தீர்மானம் எடுப்பீங்க. உங்க வலது கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் சுயமா நான் இல்லை ஆண்டவரே, நான் சுயமா நான் முடிவெடுக்க மாட்டேன் ஆண்டவரே, இது என் வாழ்க்கை, இது மை ரூல் அப்படின்னு. அப்படி இல்லை, மை லைஃப் மை ரூல் அப்படி கிடையாது. இது என்னுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் நானும் பங்கு தான், ஆனா அதை விட பெரிய பங்கு பெற்றோருக்கு உண்டு, அதை விட பெரிதான பங்கு என்னுடைய கர்த்தருக்கு உண்டு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் தீர்மானம் எடுக்கிறீங்களோ கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில இருக்குது. குடும்பங்களை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிற ஆசீர்வதிக்க விரும்புற உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பு தகப்பனே, எங்களை ஆசீர்வதிங்க. ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அது சந்தோஷத்துக்காக சமாதானத்துக்காக தான். ஆனா அந்த பிசாசு என்ன பண்ணிடுறான்னு சொன்னா அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் குலைத்து போட்டு விடுகின்றான். ஆனா நாங்க கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாங்கள் நடந்து குடும்பத்தை கட்டி சமாதானமாய் சந்தோஷமாய் ஆண்டவரே அதில் நாங்கள் ஜீவிக்க வேண்டும். எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாங்க. வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் எடுத்திருக்கிற தீர்மானங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் மூலமாய் எங்களுடைய ஜெனரேஷன் சந்ததி பிள்ளைகள் அவர்கள் ஆசீர்வாதமான சந்ததியாய் மாறட்டும். நாங்கள் எப்போ பார்த்தாலும் பிள்ளைகளையே குறை சொல்லாம எங்க குறைவுகளை நாங்கள் திருத்திக் கொள்ளும் போது எங்க பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக திருந்தி கொள்வாங்க. ஆண்டவரே, எங்க குறைவுகளை நாங்கள் திருத்திக் கொள்வதற்கு நீர் உதவி செய்யுங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. குடும்பமாய் ஆண்டவரே, வாலிபர்களாய் சிறியவர்களாய் பெரியவர்களாய் யார் வந்திருக்காங்களோ அவங்கள பெயர் பெயராய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உங்க நல்ல கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அமேன் அமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாக. தொடர்ந்து எங்களுக்காக என்னுடைய ஊழியத்துக்காக நீங்க என்ன செய்யுங்க, ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி விசேஷமாய் இந்த நாளில் இந்த 3 நாட்கள் நம் மத்தியில குடும்பமாய் வந்து ஊழியத்தை நிறைவேற்றினேன். அதனால் அவர்களை நம்முடைய சபையின் சார்பாக பாஸ்டர் அவங்க கனப்படுத்துவாங்க. உற்சாகமா கரங்களை தட்டலாமா?